SFI நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க மிகவும் பழமையான நூலகங்கள்ல ஒன்றா இருக்க கன்னிமாரா நூலகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன வகையான புத்தகங்கள் இருக்கு, எந்தெந்த வரலாற்று சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூட இந்த நூலகத்துல ஒரு உறுப்பினரா இருந்திருக்காரு. சென்னையில் உள்ள கன்னிமாரா பொது நூலகம் என்பது உலக புகழ்பெற்ற நூலகமாகும். இந்தியாவின் புத்தக களஞ்சியங்களில் பழமையான ஒன்றாகும். இதன் வரலாறு என்பது மிகவும் நீண்டது. அதை பார்ப்போம். ஆயிரத்தி 1890 தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் விலை மதிக்கத்தக்க புகழ்பெற்ற பழமையான புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உலக புகழ்பெற்ற ஆசிரியர்கள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆசிரியர்கள், பல்வேறு துறையை சார்ந்த அறிஞர்களால் எழுதப்பட்ட அரிய வகை புத்தகங்கள் இங்கு உள்ளது. சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள இந்த கன்னிமாரா நூலகம் 1860 ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசின் மதராஸ் மாகாணத்தின் மதராஸ் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியாக சிறு நூலகமாக இருந்தது. கேப்டன் ஜிம் மிட்செலால் தொடங்கப்பட்டது. பொதுவாக ஆங்கிலேயர்கள் அதிகம் புத்தகம் படிக்கும் பழக்கம் கொண்டவர்கள். அப்போது அவர்கள் இந்தியாவை ஆண்டபோது படிக்க புதிதாக தொடங்கப்பட்ட நூலகத்தில் ஆங்கில புத்தகங்கள் கிடையாது. அப்போது ஜிம் இங்கிலாந்தின் எலிபரியர் கல்லூரியில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் தேவைக்கு அதிகமாக இருந்தன. அவை யாவையும் மதராஸ் மாகாணத்துக்கு அனுப்பப்பட்டன. அவை மதராஸ் அருங்காட்சியகத்துக்கு அளிக்கப்பட்டன. இந்த நூலகம் 1890 வரை அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அன்றைய மதராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த லார்ட் கன்னிமாரா மாகாணத்துக்கு பொது நூலகம் அமைக்கும் தேவையை உணர்ந்து 1890 ஆண்டு மார்ச் 22 அடிக்கல் நாட்டினார். 1896 ஆண்டு டிசம்பர் 5 பொதுமக்கள் முன்னிலையில் இந்நூலகம் திறக்கப்பட்டது. இந்த நூலகம் திறக்கப்பட்ட போது அவர் ஆட்சியில் இல்லாவிடனும் அவருடைய பேரே நூலகத்துக்கு சூட்டப்பட்டது. இன்னும் தமிழ்நாட்டில் பல ஆங்கில ஆட்சியாளர்களின் பெயர் உள்ளது. 1948 ஆண்டு மதராஸ் பொது நூலக சட்டத்தின்படி மாநிலத்தின் மைய நூலகமாயிற்று. இந்த நூலகத்தில்
டெய்லி, வார இதழ்கள், நாளிதழ்கள் பிரிவு, பாட புத்தக பிரிவு, குறிப்பு புத்தக பிரிவு, இந்திய மொழிகள் பிரிவு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், கொங்கணி, உருது, சான்ஸ்கிரிட், குஜராத்தி, ஒடியா மற்றும் மராட்டியம் போன்ற வேற்றுமொழி புத்தகங்களும் இங்கு உள்ளன. காணொளி பிரிவு ஆகியவற்றோடு இந்திய ஆட்சி பணி தேர்வு ஆயத்துக்கான தனித்துவ பிரிவும் இருக்கின்றன. நூலகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. இங்கு மொத்தம் 9 லட்சத்துக்கும் மேலான புத்தகங்கள் உள்ளன. தினமும் நூற்றுக்கணக்கான உள்நாட்டு மட்டுமில்லாமல் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் கன்னிமாரா வந்து செல்கின்றனர். அறிஞர் அண்ணா போன்ற அறிவு மேதைகள் ஆர்.வி. வெங்கட்ராமன், ராஜாஜி, சி. சுப்பிரமணியம், சாண்டலியன், நீலகண்ட சாஸ்திரி உள்ளிட்ட பெரிய தலைவர்கள் இந்த நூலகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். எண்ணற்ற இலக்கியங்கள், திருக்குறள்கள், புராண கதைகளான ராமாயணம், மகாபாரதம், தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களான தேவாரம், திருவாசகம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, அகநானூறு உள்ளிட்ட சங்க இலக்கிய புத்தகங்களும் இங்கு உண்டு. இந்த நூலகத்தில் ஆய்வு கட்டுரை, திறன் ஆய்வாளர்கள், பல்கலை படிப்புக்கு தேவையான திறன் நூல்கள், IAS, IPS படிப்புக்கு முனைவர் பட்டம், மருத்துவம், ஆங்கிலம், இலக்கியம், பொறியாளர்களுக்கு வேண்டிய திறன் புத்தகம், பொறியாளர்கள், சட்ட வல்லுநர்களும் இங்கு படிக்க இடம்பெறுகின்றனர். பல மேதைகளை உருவாக்கிய இந்த நூலகம் பல தலைமுறைகளை கடந்து 100 ஆண்டுக்கும் மேலாக மக்களின் மனதில் நிற்கும் இந்த கன்னிமாரா நூலகத்திற்கு நாமும் சென்று படிப்போம், உயர்வோம். மேதைகளுக்கெல்லாம் மேதையாக விளங்கும் கன்னிமாரா நூலகத்திற்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்வோமே. புத்தகம் படித்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த கன்னிமாரா நூலகமே ஒரு சாட்சி.